ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு, 2 வார ராசி பலன்கள், அதாவது ஃபார்ட்நைட் பலன்கள் 16/11/2025 முதல் 30/11/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். வக்ரம் நிவர்த்தி பெற்றுவிட்டார். நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பருங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது சூப்பர். குரு பார்வையில் இருப்பதும் இன்னும் சூப்பர். என்ன, ராசியில் ராகு இருக்கிறார், 7ல் கேது இருக்கார். ஒரு ராசியில் ராகு இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்குங்க. மற்றபடி இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2 வார பலன்கள் எப்படி இருக்க போகிறது, கிரகங்கள் எப்படி பலன்களை தரப்போகிறது என்பதை மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். 16/11/2025 முதல் 30/11/2025 வரைக்கும் கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? முதல்ல ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்குது. 7 சனி போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் 7 சனி 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான், முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஆனால் செகண்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டுன்னா 19 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்குங்க, அவங்க படிப்பில் கொஞ்சம் நாட்டம் இருக்காது, எதிர்பார்த்த மார்க்கு வராது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் கூட வந்துடும். ஆனால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய தருணம், அதுவும் ஃபினான்ஷியலாக சாதிக்க போகிறீங்க, நல்லது நடக்க போகுது, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணுவார் இந்த சனி பகவான். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி கும்பராசி. சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குல்ல, 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்ச நிலையில் இருந்தாலும் அவர் வக்ரம் பெறுகிறார். எந்த ஒரு உச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது ராசி, அதாவது 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 6ல் இருக்கிறாரு. நீச்ச பெற்ற பலனை தருவார். இருந்த போதிலும் கெட்டாலும் மேன்மக்களே என்ற மாதிரி குரு என்னதான் நீச்சமானாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 15 நாள் தொழில் எப்படி இருக்க போகுது, நல்ல வருமானம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்குமா, அதே நேரத்தில் நல்லது நடக்குமா, எதிர்பார்த்தது காத்திருக்கிறோம், ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்குமா, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் கிடைக்குமா, இப்படி கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு அருமையான பதில் காத்திருக்கிறது. சூப்பருங்க. 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 10ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதிலே நீங்கள் 50% ஜெயிச்சாச்சு. குரு பார்க்குறாரு, இன்னும் மீதி உள்ள 50%, 100% கண்டிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஜெயிச்சிட்டிங்க. போங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஏனோ தானோன்னு இது வரைக்கும் இப்போ தொழில் போயிருந்தாலும் இப்போ செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார்.
ஆட்சி பெறுகிறார். 10க்குடையவன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் தொழில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, இதனாலும் இல்லாத ஒரு வளர்ச்சியை எட்டப் போகிறீர்கள். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போய் முன்னிலைக்கு வரப்போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏனோ தானோன்னு கூட தொழில் இது நாள் வரைக்கும் போயிருக்கலாம். இப்போ பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்போது தொழில் சிறப்பாக செல்கிறது என்று சொன்னால் நீங்கள் தொழிலை இது போன்ற நேரங்களில் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு செல்லும். குரு பார்க்குறார், சூப்பர். தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வந்தே தீருங்க. அவர் பாரு, குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார், தன்னுடைய வீட்டை அவரே பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பம், தன வரவு, அந்த ஸ்தானத்தை ஸ்தானாதிபதி பார்க்குறார். சூப்பர் இல்லையா? அப்போ பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை நிச்சயமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். 100% அற்புதமாக அமையும். செவ்வாயினுடைய ஆதிக்கம்னு ஒன்று இருக்குது. செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், அதாவது புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள், தரகர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள், அதையும் தாண்டி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ரசாயன துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சூரியனும் அங்கே தான் இருக்கார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான காலம். இந்த 15 நாளும் கும்பராசி அன்பர்களுக்கு பெரிய கொண்டாட்டம். நிச்சயமாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்திருக்கிறவங்க, எழுதி இது பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு, அதை முயற்சி பண்ணிங்கன்னா அதை வாங்கலாம். ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை நிர்வாகம் மதித்து கூடுதல் பொறுப்புகள் வழங்கி உங்களுக்கு கௌரவிப்பார்கள். அது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லையா? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சொந்த தொழிலும் சிறப்பாக செல்லும். தனியார் துறையில், அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, படித்து முடித்த இளைஞர்கள், கும்பராசி இளைஞர்கள், சூரியன் செவ்வாய் ஒன்றா இணைஞ்சி குரு பார்வையில் இருக்காங்க. 10ல் தான் சூரியன் செவ்வாய் இருக்கார். ராஜகிரகங்கள் சூப்பராக இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. அப்போது வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க இந்த கும்பராசி அன்பர்கள், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது நமக்கு முதல்ல அவநம்பிக்கை அதிகம். நமக்கு கிடைக்குமா, எங்கே கிடைக்க போகுதுன்னு வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் கிடையாது. காலம் நம் கையில் இல்லை, காலம் கிரகங்கள் கையில் இருக்குது. இப்போ கிரகங்கள் நல்ல உங்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறதால நிச்சயமாக சூப்பராக உங்களுக்கு வாரி வழங்க போகிறது. நீங்கள் வேலைக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க. இல்லை சொந்த தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேங்க, தாராளமாக பண்ணுங்கள். சூப்பராக வின் பண்ணக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லணும். அப்போது வேலை தொழில் சிறப்பாக இருக்குது, உத்தியோகம் சிறப்பாக இருக்குது, பண வரவு அப்போ அல்டிமேட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்துத்தானே ஆகணும். பண வரவு வருதுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, கடன் காட்சிகள் இருந்திருக்கும். அந்த கடன் காட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி, கடனே இல்லைன்னு ஒரு நிலை வந்தால் புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுங்க. இல்லைன்னா சேமிப்பு கணக்கு உயரும் வங்கி கணக்கில். அப்போ வங்கி கணக்கு உயரப்போகுது அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்கள், அந்த செவ்வாய் பூமிகாரகன் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது சூப்பருங்க. ராசிநாதன் சனி பகவானும் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ வீடு வாங்க
தோட்டம் துறவு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, ஏதோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. ஏதாவது ஒரு இடம் ஒன்று முடிப்பீங்க, ஒரு சக்ஸஸாக பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதில் ராகு ராசியில் இருக்கார். என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், அவர் பிரம்மாண்ட நாயகன். ஏதாவது ஒரு வேலை எடுத்தால் உடனே எடுத்தோமா முடித்தோமான்னு செய்ய மாட்டீங்க. இன்னும் இதை விட பெருசாக வேணும், இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக, இது இன்னும் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணி வேலையை இன்டைமில் முடிக்க மாட்டீங்க. அதுதான் அங்கே இருக்கிற நிலை. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் அந்த ஆசிலேஷன் மைண்டே இருக்கக்கூடாது. எடுத்தோமா, ஒரு வேலையை எடுத்தோமா இன்றே செய்ய வேண்டும், அதுவும் இப்பொழுதே செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இறங்கினா தான் எதையும் ஜெயிக்க முடியும். 2ஆம் இடத்துல சனி இருக்கார், ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு இருக்குது. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலக்கட்டும். 7 சனியினுடைய தாக்கம் இல்லவே இல்லை, கண்டிப்பாக இருக்காது. எந்த ஒரு தீய கிரகத்தையும் சுப கிரகமான குரு பார்த்துதுன்னு சொன்னால், அப்போ சனியை குரு பார்க்குதுன்னு சொன்னால், அப்போ 7 சனி அங்கே தீய எண்ணங்க, தீய இதுவும் இருக்காதுங்க, செயல்கள் வராது. மாறாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடம். இப்போ ராகு ராசியில் இருக்கார், 7ல் கேது இருந்து தானே ஆகணும், 180 டிகிரி. அப்போது 7ல் கேது இருக்குன்னு சொன்னால் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு வரும், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் கூட வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்தது 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், அதுவும் மைனஸு தான். அப்போது உங்களுடைய உடைமைகளை நீங்கள் சரியாக காத்து கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உடைமைகளை ஜாக்கிரதையாக வச்சு, இல்லைன்னா நீங்களே எங்கேயாவது ட்ராவலிங்கில் மிஸ் பண்ணலாம், அல்லது களவாடப்படக்கூடிய நிலை வரலாம். மற்றவங்களுக்காக வம்பு வழக்குன்னு நீங்கள் போய் இது பண்ணாதீங்க, போகாதீங்க, வக்காலத்து வாங்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு அசிங்க அவமானங்கள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பர். லாபம், ரெட்டிப்பு லாபம் வரும் உங்களுக்கு. என்னதான், அதாவது 11ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கார், 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஆனால் 11ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. இந்த கும்பராசிக்கு 16, 17 சந்திராஷ்டிரமம் வருதுங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி தேக ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது சுகஸ்தானம் கெடுகிறது, சனி பார்க்கிறது. தாய்க்கு தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கார், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். டென்ஷன், 7 சனி நடந்தாலும் நோ டென்ஷன், சந்தோஷம் நிறைந்த காலங்கள். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மற்றபடி இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபாடு செய்ய வேண்டும்? அவிட்டம், சேலம் பக்கத்தில் சூரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அப்பா பைத்தியம் அப்படிங்கிற ஒரு சித்தர் ஜீவசமாதியாக இருக்கார், அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள், அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். சதய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மகான் சித்தரானது திருவண்ணாமலையில் ரீசெண்டானா அவங்களுக்கு இந்த யோகி ராம் சுரத்குமார் விசிறி சாமியார்னு சொல்லுவாங்க. அவர் ஜீவசமாதி இருக்குது, அவருடைய
யோகிராம் சுரத்குமாருடைய இதுவில் போயிட்டு பாருங்கள், வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவருடைய இதுக்கு ஸ்தலம் ஏற்படுத்தி பண்ணியிருக்காங்க. தினமும் அன்னதானம் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே நேராக போக முடியலன்னா அவருடைய யோகிராம் சுரத்குமாருடைய திரு நாமத்தை உச்சரியுங்கள். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்தையும் சாதிக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபாடு செய்யணும்? மதுரையில் தியாகராஜா காலேஜ் இருக்கான். அந்த காலேஜ் அருகாமையில் சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜீவசமாதி ஒரு சித்தர். அந்த சித்தர் பீடத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. போக முடியாதவர்கள் அவருடைய திருநாமத்தை உச்சரித்தாலே வாழ்க்கையில் பல சுபீட்சங்கள் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரை ராகு கேது பிடியில் இருக்கிறதால கும்பராசி என்பர்கள் ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ராகுக்கு 1008 தடவை, கேதுவுக்கு 1008 தடவை சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.